ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புனிதாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஹெல்தி அண்ட் டேஸ்டியான மசாலா சுண்டல். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் புனிதாஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் ஊற வச்சுருக்கிற 200 கிராம் கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். இந்த கொண்டக்கடலையை மினிமம் 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போது குக்கரில் சேர்த்துருக்கிற கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து மூடி வச்சிடலாம். இப்போது இது ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேகட்டும். அப்போதான் இது நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இதை இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வாணல்ல 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 3 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வறுபட்டதும் இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயை சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். அடுத்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து சுண்டல் தாளிக்கிறதுக்காக ஒரு வாணல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற சுண்டலை சேர்த்துட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துட்டா டேஸ்டியான மசாலா சுண்டல் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புனிதாஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.